வணக்கம். இதுதான் என்னை முறையாக மக்கள் எல்லாருக்கும் இந்த முகத்தை அறிமுகப்படுத்துகிறேன். மே 4, 2020 என்னமோ தெரில, ஒரு ஒரு பாதிப்பு. அது நல்ல விதமாக கெட்ட விதமானு தெரில. ஒரு கொடுங்கோன்மை, ஒரு கெட்ட சக்தி ஒளிஞ்சிதுன்னு நினைக்குதா, இல்லை அதை அப்படியே நிறைவுபடுத்துறதுக்கு, இல்லை நிரப்புறதுக்கு புதுசாக ஒன்று வந்து உட்காந்துருக்குன்னு நினைக்கிறதா புரியலை. ஒரு சமூகம் சார்ந்த ஒரு ஒரு விஷயம் வந்து இது வரைக்கும் என்னை பாதித்த மாதிரி என் நினைவில் இல்லை. இது வரைக்கும் இப்போ தான் இருக்குது. இந்த அரசியல் ஏன் இப்படி ஒரு பாதிப்பை உருவாக்குது அப்படின்னு நினைக்கிறதுக்கு என்னாலே முடியலை. அது எதனாலன்றது எனக்கு புரியலை. ஏன்னா நான் அந்தளவுக்கு எந்த கட்சிக்குள்ளே பயணித்தவன் இல்லை. கட்சியை பிடிச்சிருந்துருக்கு, ஆனால் அந்த கட்சியில் உள்ள பயணித்து அந்த கட்சிக்காக வேலை செஞ்சவன் கிடையாது. ஒரு சாமானிய மனிதன் தான். ஒரு இளைஞனாக இருந்தப்போ ஒரு ஆசை, நம்ம ஊர் ஏன் வந்து நம்ம ஊர் சார்ந்து தொழிற்சாலைகளை உருவாக்கி மக்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடாது, ஒரு ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு நாடு ஏன் உருவாக்கக்கூடாது. படித்து முடித்து ஒரு குடும்பஸ்தன் ஆனதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது, என்னடா எவ்வளோ சம்பாதிச்சாலும் பற்ற மாட்டேங்குது, 5000 ரூபாய் வேலைக்கு சேரணும், அப்போயும் இதே கஷ்டம், மாத கடைசி ஆனால் ஒரு 10 நாள் எவன்கிட்ட வாங்க என்ன ஏதுன்னு. இப்போது 2 லட்சத்துக்கு மேலே வாங்குகிறோம், இப்பயும் அதே பிரச்சனை. எதனால் அப்படின்னு நினைக்கும் போது அரசியலோட தேடல் வருது. அது அரசியல்னு வரல, எதனாலன்னு தேடும்போது அரசியலில் நம்ம கணக்குப்படுது. ஓ, இவ்வளோ ஊழல், இவ்வளோ லஞ்சம், இவ்வளோ கொள்ளை கொலை, இவ்வளோ தூரம் இருக்க போய் நம்மக்கிட்ட இந்த வரின்ற பேரில் எத்தனை விதமாக எடுக்கிறாங்க, ஏன் என்னென்னு இதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு அரசியல்வாதியும் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து கத்துறாரு. பரவாயில்லையே, நம்ம நினச்சிட்டு இருக்க மாதிரி இருந்தாலும் பேசுகிறாரே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு. ஏன்னா எனக்கு தலைவனாக இருக்கணும்னா ஒன்று அவங்க அப்பா அரசியல் இருந்திருக்கணும், அவங்க தாத்தா அரசியல் இருந்திருக்கணும், குறைந்தபட்சம் அவங்க அப்பா. அவனை நான் தலைவனை ஏற்றுப்பேன். அவன் ஊழல் பண்ணியிருக்கணும் இல்லையா, கண்டிப்பாக அவன் நடிகனாக மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா அவன் மட்டும்தான் நல்லது செய்யணும். எப்படி நீ என்ன சொல்கிற, நீ வந்தால் ஊழல் லஞ்சம் ஒழிப்பன்ற. இப்போ தோற்று போனதுக்கு பல பேர் சொல்கிறான், நீ வந்து உன்னோட ஓட்டு சதவீதம் கம்மியானதுக்கு மக்கள் உங்களை இன்னும் நம்பலை. நான் உண்மையை சொல்லட்டுமா, மக்கள் உன்னை உண்மையிலேயே நம்புகிறான். மக்கள் உண்மையில் உங்களை நம்புகிறான். ஏன் சொல்கிறேன், நீ வந்தால் என்ன சொல்கிற, ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பன்ற. நீ வந்து ஊழல் லஞ்சத்தை ஒழிச்சிட்டின்னா நான் இப்படி காசு கொடுத்து வேலை வாங்குறது, லஞ்சம் கொடுத்து நான் வியாபாரம் பண்ணுறது, தப்பு செஞ்சுட்டு லஞ்சம் கொடுத்துட்டு எப்படி தப்பிக்கிறது, நீ பாட்டு ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பன்ற. அப்படி வந்தால் ஒழிச்சிடுன்னு தெரியுதுல்ல, மக்கள் நம்புகிறான்ல, அதனால் ஓட்டு போட மாட்டோம். அடுத்து என்ன சொல்கிற, ஏறு குளங்கள்லாம் வெட்டுவேன்ற. நான் அதை வச்சு தான் பிளாட்டு போட்டு விற்றுக்கிட்டு இருக்கேன், நீ அதில் கை வைப்பன்ற. அப்போ நீ வந்தால் செஞ்சிருவோன்னு எங்களுக்கு தெரியும்ல எங்களுக்கு. அப்புறம் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவோம்? செய்வோமா? செய்ய மாட்டோம். அப்புறம் என்ன சொல்கிறீங்க, விவசாயத்தை மேம்படுத்துவோன்ற. நான் இதுக்கு பண்ணோம், நான் சும்மா விவசாயம் செய்யாமல் கடன் வாங்குவேன், கடனை அவன் திருப்பி அடைக்கிறேன்னு சொல்கிறானா அவனுக்கு ஓட்டு போடுவேன். கடன் வாங்கி ஓட்டு போடுவேன், கடன் வாங்குவேன், ஓட்டு போடுவேன். நீ பாட்டுக்கு என்ன வந்து நல்லவன் ஆகிட்டுனா நான் இதுக்கு உனக்கு ஓட்டு பண்ணணும். அடுத்து வந்தால் என்ன சொல்கிற, மதுக்கடைகள் எல்லாம் மூடுவோம். தமிழ்நாட்டில் இருக்க முக்கால்வாசி பையன் குடிகார பயலாக இருக்கான். எங்களை நீ பாட்டு மூடிட்டீங்கன்னா நாங்கள் எங்கே குடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? நீ கல்லை திறந்து வைப்ப, நான் 2 சொம்பு குடிப்பேன் நீ சொல்கிற மாதிரி. அதுக்கப்புறம் போதையும் யாராவது குடிக்கவும் முடியாது. வீட்டில் போய் படுத்து நல்லா தூக்கம் வரும், நான் படுத்து தூங்கிட்டு உடம்பு இதாகிடும், நல்லா ஆகிடும். போதையே இல்லாமல் ஆகிக்கிடுவேன்னா
அப்போ நான் என்ன பண்ணுறது? அப்போ நான் நம்புகிறேன்ல நீ வந்தால் இதை செஞ்சுருவேன்னு. எனக்கு எதுக்கு இது செய்யணும்? எனக்கு போதை வேணும், நான் லஞ்சம் வாங்கணும், நான் ஊழல் பண்ணணும், மண்ணில் கொள்ளையடிப்பேன், மண்ணை கொள்ளையடிப்பேன், திருட்டு பண்ணுவேன். நீ அதெல்லாம் வந்து ஒளி பண்ணுற. ரெண்டாவது விவசாயத்தை பெருசாக்குவேன். இந்த ஐடியில் இருக்கேன் இல்லை, நானும் ஐடியில் தான் இருக்கேன், வேலை செய்கிறேன். எங்களுக்கு இருக்கிற அறிவிப்பு மாதிரி உனக்குலாம் இருக்க உனக்கு என்ன சொல்ல? விவசாயத்தை உருவாக்குன்ற ஐடி இண்டஸ்ட்ரி எப்படி வரும்பா? ஆடு மாடு மேய்க்க சொல்ல. ஏய் பிக்காளிப்பை ஐடியில் இருக்க நாங்கள் தான் எஃப்எம்சிஜி. என்னது எஃப்எம்சிஜி? போய் சாட்ஜிபிட்ட, ஜெமினி ஏஐட்ட, இல்லை கிளாட் கிட்ட போய் கேளுங்கடா எஃப்எம்சிஜினா என்னன்னு. உலகத்தில் அதிக ரெவென்யூ பார்க்குற ஒரு இண்டஸ்ட்ரி இல்லை ஒரு செக்டார் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஃபுட் அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ், டெய்லி கன்சியூமபிள் ப்ராடக்ட். அதோட ரெவென்யூ என்ன? பில்லியன்ஸ் ஆஃப் டாலர். உனக்கு இன்னும் சொல்கிற மாதிரி சொல்லணும்னா யூனிலீவர், நெஸ்லே, என்ன இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. நீ என்ன சொல்கிறியா? வந்தால் இந்த மாதிரி ஆக்குவேன்ற, அது நீ புரிகிற மாதிரியா சொல்லியிருக்கணும்ல. இவங்கெல்லாம் அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு நீ புரியாத மாதிரி சொல்லிட்டு போயிட்டேன். உனக்கு எதாவது தெரியுமா? ஐடியில் இருக்க உனக்கு என்ன வேலை? இங்கே ஐடியில் உட்காந்துக்கிட்டு எப்போ தூக்குவான்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அடுத்த மாதமா 3வது மாதமா ஆஹா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் வார் வந்துச்சுன்னா இந்தியாவில் இருக்கவனுக்கு எதுக்குடா வேலை போகுதுன்னு கூட யோசிக்க தெரியாத கூமுட்டைங்கள நீ நம்பலாமா? அப்போ உனக்கு அறிவில் தானே அர்த்தம். நம்பலாமா இவங்களுக்கு? நீ ஒரு இண்டஸ்ட்ரியை உருவாக்கிற, ஃபுட் அண்ட் டெய்ரி இண்டஸ்ட்ரி உருவாக்கிற, அதை வச்சு நீ ஒரு ரெவன்யூ பண்ணுற, மார்க்கெட்டிங் பண்ணுற, அதில் வேலை. மெக்கட்ரானிக்ஸ் படித்தவனுக்கு வேலை, மெக்கட்ரானிக்ஸ் ரோபோட்ஸை மேனேஜ் பண்ணணும். மெக்கட்ரானிக்ஸ் படித்தவனுக்கு வேலை, அதை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிஎல்சின்னு நிறைய சர்க்யூட் போர்ட்ஸ் இருக்குது. அது எலக்ட்ரானிக்ஸ் படித்தவனுக்கு வேலை, எலக்ட்ரிக்கல் படித்தவனுக்கு வேலை. இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் வேணும். ஐடி இண்டஸ்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஐடி சப்போர்ட்டுக்கு வேலை. இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் வேணும், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு வேலை. இதில் இருக்க டேட்டா, நீ ப்ரொடக்ஷன் பண்ணுற டேட்டா, நீ சேல்ஸ் பண்ணுற டேட்டா, மேனுஃபேக்சரிங் டேட்டா எப்படி பண்ணுறதுக்குன்னு ஒரு டேட்டா இன்ஜினியரிங் டீம் வேணும். அது படித்தவனுக்கு வேலை. உன் ப்ராடக்டை வந்து கரெக்டாக விற்கணும், கெட்டு போயிடக்கூடாது. புதுசாக எப்படி ப்ராடக்டை ப்ரிசர்வ் பண்ணி இன்னும் நான் கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கு R&Dக்கு PhD பண்ணவனுக்கு வேலை. இப்படி நீ எல்லாவனுக்கு வேலை கொடுத்துட்டா நான் எப்படி வெளிமாநிலத்துக்காரனுக்கும் என்ன வெளிநாட்டுக்காரனுக்கும் நக்கி பிழைக்க முடியும்? நான் இங்கேயே என்னை முதல்ல வைக்கிடுவேன். நான் அடிமையாக இருந்தவன், இத்தனை வருஷம் அடிமையாக இருந்தவன், திடீர்னு வந்து நீ ராஜா மாதிரி இருந்தால் நான் எப்படி இருப்பேன்? நான் எவக்காலியாக நக்கி பொழைச்சிட்டு ஃபாரின் போகணும், அங்கே போயிட்டு நான் பல கோடி சம்பாதிச்சிட்டு வரணும்னு ஆசையில் இருக்கேன். அதை நீ தடுத்தினா அப்புறம் எதுக்கு நான் உனக்கு ஓட்டு போடணும்? எதுக்கே ஓட்டு போடணும்? நீ எத்தனை கிட்டத்தட்ட கடந்த 5 வருஷத்தில் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் எனக்கு சரியாக தெரியல, ஒரு 400 போராட்டம். எதுக்கு? கனிம வள கொள்ளை, மணல் வள கொள்ளை, விவசாய போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம். எதுக்கே வர? எதுக்கு வர? நீ வந்த ஏதாவது பயன் இருந்துச்சா? அவன் நம்பினா உன்னை என்ன நம்பினா? நீ வந்தால் ஊழல் ஒழிச்சிருவேன், நீ வந்தால் நேர்மையாக இருக்க சொல்லுவேன், நான் எல்லாத்துலேயும் கமிஷன் பார்க்குறதுக்காக இருக்கேன். அப்புறம் உனக்கு சப்போர்ட் பண்ணி இதில் சில அறிவாளிங்க நீ விஜயை பேசுனதுனால தான் தோற்று போயிட்ட. எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 30 நாளில் வந்து 200 கூட்டங்கள், அப்புறம் 7000 மணி நேரம் பேசினதாக கேள்விப்பட்டேன். இந்த 7000 மணி நேரத்தில் ஒரு 7 மணி நேரம் பேசியிருப்பியா விஜயை பற்றி? எனக்கு தெரிஞ்சு ஒரு குறைஞ்சபட்சம் இல்லை அதிகபட்சம் ஒவ்வொரு இடத்துல அங்கங்கே ஒரு 10 நிமிஷம் பேசியிருந்தா கூட, 10 நிமிஷம் கூட இல்லை, அவரை பற்றி ஒரு 70 நிமிஷம் இல்லை, நான் 70 நிமிஷத்துலேருந்து ஒரு 50 நிமிஷம் பேசுவேன் இந்த 7000 மணி நேரத்தில். மிச்சம் இருக்கிறத ஃபுல்லாக ஆண்ட கட்சி ஆளுங்கட்சியை தான் திட்டியிருக்கேன். ஆனால் நீங்கள் அந்த 50 நிமிஷம் பேசினதுக்கு பார்த்தியா? மொத்தமாக முச்சமா? எங்களுக்கு அவர் தேவ தூதர் தான், வானிலேருந்து இறங்கியிருக்காரு. எப்படியே சினிமா நடிச்சு வந்த உடனே பாரு அப்படியே. உனக்கு என்ன தகுதி இருக்குது? சினிமா நடிச்சிருக்கியா? உங்கள் அப்பா அரசியல்வாதியா? இல்லை உன் கூட இருக்க எவனாவது கொள்ளை அடிச்சிருக்கானா? என்ன தகுதி இருக்குது? கூழ கும்பிட போட தெரியுமா? காலில் விழ தெரியுமா?
சுயநலமாக பேச தெரியுமா? ஆ, இல்லை ஊழல் பண்ண தெரியுமா? லஞ்சம் வாங்க தெரியுமா? இல்லை உன் கூட இருக்க இவனுக்காக தெரியுமா? ஆ, இது எதுவுமே தெரியாமல் நான் முதலமைச்சர் ஆகும்னா எப்படி? முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பேச தெரியுமா? நீ போய் வெகுளியே எல்லாவட்டையும் பேசுகிற, உன்னை எதிர்த்து நின்னவனையே கட்டி பிடிச்சிட்டு வர, அப்புறம் எப்படி உனக்கு ஓட்டு போடுவான்? எப்படியா ஓட்டு போடுவான்? நீ எங்கேருந்து சிஎம் ஆவ? ஆ, குறைஞ்சபட்சம் பொய் சொல்ல தெரியுமா? ஆ, நீ சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு புரளி கட்டுவாங்க, அது வேறு விஷயம். ஆ, பொய் சொல்ல தெரியுமா உனக்கு? ஆமாம், ஸ்டாலினை பார்த்தேன், அவர் துக்கம் விசாரித்தேன், ஒத்துக்கிற. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? நாங்கள் ஸ்டாலின்கிட்ட போயிட்டு இது வேற ஒருத்தனா, நாங்கள் முதலமைச்சரை பார்த்து பல கோரிக்கைகளை முன்வைத்து வந்தோம், அதை அவர்கள் செய்யவில்லை என்றால் அதற்கேற்ற நாங்கள் போராட்டம் நடத்துவோம்னு வந்து புரளியை கிளப்பியிருப்பான். அந்த மாதிரியாவது பேசியிருக்கணும்ல. எதையாவது செய்ய தெரியுதா? அடுத்த தடவை நீ ஜெயிக்கணும்னு நினச்சின்னா ஊழல் செய்வது எப்படி, லஞ்சம் வாங்குவது எப்படி, பொய் சொல்வது எப்படி, திருடுவது எப்படி, கொள்ளையடிப்பது எப்படி, ஏமாற்றுவது எப்படின்னு தெரிஞ்சுக்கும். அடுத்தது இலவசம். சார் இலவசமே தரமாட்டேன். நாங்கள் இலவசனை ஈன்னு பல்ல காய்ச்சிட்டு போய் முன்னாடி நிற்போம். நீ இலவசம் தரமாட்டேன், வெறும் குடிக்கிற தண்ணி, படிக்கிற படிப்பு, மருத்துவத்துக்கு மட்டும்தான் இலவசம் அப்படின்னா, எனக்கு 1 பவுன் தங்கம் முக்கியம், 2 கிராம் முக்கியம், மாதம் 2500 ரூபா முக்கியம், ஓசி பஸ்ஸு முக்கியம், எனக்கு இதெல்லாம் முக்கியம். நீ இருந்துட்டு குடிக்க தண்ணி, நான் தண்ணி காசு கொடுத்தா வாங்குவேன், கேனு 35 ரூபாய்க்கு. ஆனால் நீ அதை இலவசம் கொடுத்தா நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா அது தண்ணி. அப்படி சொல்லி தான் காசு கொடுத்து வாங்குகிறோம், இலக்காரமாக நினச்சி. ஆனால் நீ அதை இலவசம் கொடுக்கக்கூடாது, எனக்கு அது முக்கியம் கிடையாது. கல்வி, வருஷத்துக்கு ஒரு குழந்தைய பார்த்தவங்க குறைஞ்சது 1.5 லட்ச ரூபா, 12ஆவது படிக்கிற வரைக்கும். 12th முடிச்சிட்டோம்னா அதுக்கு மேலே பல கோடி, பல லட்சம். அதை நீ இலவசமாக கொடுப்பேன்னா அது எனக்கு இல்லை. நான் அதை வச்சு தான் நான் கொள்ளையடிக்கிறேன், அதை இலவசமாக கொடுப்பேன்றேன். இதெல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது. பெற்றவங்களுக்கு இலவசன்ற என்ன? எவனாவது அரசு ஊழியர்களை உனக்கு ஓட்டு போடுவானா ஊழல் லஞ்சத்தை எதிர்த்தினா? இந்த விவசாயி காதில் பஞ்சு வச்சுட்டு அடைச்சிட்டு படுத்துறேன். விவசாய கடன் அடைச்சா போதும் எனக்கு. அதுக்கடுத்து அப்படியே வெள்ளாமல் பார்த்து சார் அப்படியே நட்டி தள்ளி பல ஏக்கர் நாங்கள் வாங்கிடுவோம். இப்போதைக்கு எங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கு சொல்லிட்டாங்க, விவசாய கடன் தள்ளுபடின்னு. அதனால நாங்கள் ஓட்டு போடுவோம். நீ சொல்லுவ விவசாயத்தை பெருக்கி பொருளாதாரத்தை பெருக்க, அதில் எனக்கு இப்போதைக்கு கடனை தள்ளுபடி பண்ணுறான்ல, நீ சொன்னியா? சொல்லல. நீ என்ன சொன்ன? கல்வி இலவசம்ன, கல்விக்கு 25 லட்ச ரூபான்னு சொன்னியா? அது கடன்னு எனக்கு தெரியும். ஆனால் 25 லட்ச ரூபா அப்படியே இந்த கிரெடிட் கார்டுக்கு ஏமாற்றுவாங்களா சார்? 1.5 லட்ச ரூபா கிரெடிட் கார்டு சார், யூஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ரீயாக கொடுக்குறோம் சார். அது மாதிரி 25 லட்ச ரூபா கடன் எப்படி கேட்குறதுக்கு சூப்பராக இருக்கா? 25 லட்சம் குடிச்சிட்டு சேர்த்தாமனே நீ காசு கொடுக்க மாட்டேன். நாங்கள் குடிச்சிட்டு சேர்த்தவனுக்கு 10 லட்ச ரூபா கொடுப்போம். கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சேர்த்தா நீ குடிப்பியா? எதுக்கு ஓட்டு பண்ணும் உனக்கு? என்ன நிலமோ போய் சொன்னா நீ ஏதாவது ரியாக்ட் பண்ணிய? மக்கள் புரட்சி இறைச்சின்னு பத்தி இல்லை புரட்சியை, எப்படிப்பட்ட புரட்சின்னு இதெல்லாம் பேசுறதுக்கு நம்ம இவங்கெல்லாம் நினைப்பாங்க. இப்போ நான் பேசுகிறேன்ல, என்னை பற்றி யோசிப்பாங்க. இவன் யார், என்ன செய்து விட்டான், இவனுக்கு என்ன தெரியும்? நான் யாருன்னு எனக்கு பெருமை பித்தணும்னு அவசியம் இல்லை, சரியா? நான் ஒரு மிகப்பெரிய கம்பெனி, ஒரு தொழில் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். என்னோடய வேலை டேட்டா ஆர்கிடெக்ட், ஏஏஎம்எல் இன்ஜினியர், டேட்டா அனலிட்டிக்ஸ், ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணுறேன் நான். ரெண்டாவது, உன் கூட இருக்கான் பாரு, பல பேர் கூட இருக்கிற மாதிரியே இருப்பான். ஆனால் பேச்சு பா, இவர் இப்படி செய்திருந்தால் அப்படி வந்திருக்கலாம், அப்படி செய்திருந்தால், என்ன செஞ்சாலும் பேசுவோம், என்ன செஞ்சாலும் பேசுவான். உன் கூட இருக்கவே அவனையே நம்புவான். அப்படி இருக்கும்போது எப்படி பாரு. இனிமையாவது அவங்க சொன்ன மாதிரி முதல்ல இந்த மாதிரி இந்த தடவைலாம் முன்னாடியே இருந்த 2030 வரைக்கும் என்ன அப்பையும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்து
இந்த மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சி என்ன புரட்சி ஒரு நாள் வெல்லும், அதை நாம் தமிழர் சொல்லும் அப்படின்னு நீ நினச்சி 234 தொகுதியில் நாளைக்கு வேட்பாளர் அறிவிக்கிற போது கேட்டுக்கோங்க, ஐயா ஸ்டாலின் அவர்களை எங்கே நிற்கிறீங்க, ஐயா விஜய் அவர்களை எங்கே நிற்கிறீங்க. ஏன்னா இவங்க தான் சொல்லியிருக்காங்கல்ல, நம்ம ஆள் பார்த்து காசு கொடுத்து வாங்கினேன், அந்த மாதிரியாவது வாங்கி பொழைச்சி முன்னேற பாருங்கள். இல்லையா இல்லையா எவனாவது 1000 கோடி 5000 கோடின்னு அப்போ ஓட்டு போடுவான். அப்படின்னா தான் ஓட்டு போடுவான். புரிதுங்களா உங்களுக்கு? இல்லை நாங்கள் கூட்டணியே வைக்க மாட்டோம்னு சொல்லி கடைசி போய் கையில் காலில் விழுந்து ஒரு 10 பேரை சேர்ப்போம்ல, அப்படியாவது சேர்க்கணும். இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. நன்றி. அவனாவது ஒரு மீடியாவை காமிச்சானா? நீ அப்போ ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நீ செஞ்ச நல்லதை அவனும் பேசல. நீ தூ அப்படின்னா பாருங்கள் எப்படி துப்பி விட்டாருமா. இதே இது அவனுக்கு காசு கொடுக்குறவன் காரி துப்புனா கூட எவ்வளவு அழகாக துப்பினார், எவ்வளவு மனிதநேயத்தோடு துப்பினார், அங்கே இருக்க ஈரம்புக்கெல்லாம் துப்பினாரேம்மா. அவங்கெல்லாம் காசுக்கு அப்படிப்பட்ட நான் எதுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ண? நீ எனக்கு காசு கொடுப்பியா? நான் மீடியா, எனக்கு நீ காசு கொடுப்பியா சொல்லு? நீ 5 பைசா மக்களுக்கே கொடுக்க மாட்டேற, ஓட்டு போட்டுறவனுக்கு. எனக்கு எங்கேருந்து நீ காசு கொடுத்து என்னை விளம்பரப்படுத்த போகிற? அப்புறம் எதுக்கு நீ காலையில் பாருங்கள் சீமான் எந்தித்தார், கக்கா போனார், குளித்தார், கழுவுனார், கிளம்பி விட்டார் பிரச்சாரத்திற்கு, இதோ வருகிறார் இதோ வருகிறார் அப்படி நாங்கள் இதுக்கு பாட்டு போடணும்? உனக்கு நீ காசு கொடுத்தா நான் போடலாம், நீ அதை செய்ய மாட்டேன். இல்லை நீ காசு கொடுத்தனா ஆஹா பயங்கரமான புரட்சி, இந்த தடவை வாய்ப்பே இல்லை, அவர் தான் வெற்றி அடைவார்னு நான் சொல்கிறதுக்கு எனக்கு காசு கொடுத்தியா? நான் இந்த மாதிரி காசு கொடுக்குறத வச்சு தான் நீ நினச்சிட்டு இருக்கியோ உண்மையை சொல்லி நாங்கள் சம்பாதிச்சு இங்கே வேலை நடத்தி இந்த மீடியாவை நடத்திக்கிட்டு இருக்கோம்னு. ஏதாவது ஒரு அரசியல்வாதி அவனாவது தூக்கி போடுவான், அதை நாங்கள் பொறுக்கிக்கிட்டு இருக்கிறத வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நீ ஆட்சி வந்துட்டீங்கன்னா அதெல்லாம் இல்லாமல் போய்டும், அப்புறம் அந்த பழக்கமே இல்லாமல் போய்டும். அப்புறம் எவன் எங்களுக்கு காசு கொடுப்பான்? எங்கள் பொழப்பு எப்படியா நடத்துவோம்? எப்படி நடத்துவோம்? உனக்கு இதில் நான் ட்ரெண்டாக்குலன்னு வேறு உங்களுக்கு வருத்தம் மயிர் வேறு. காசு கொடுத்துட்டு பேசு. கடைசி வரைக்கும் இதான் நடக்க போகுது. எவனும் திருந்த மாட்டான், நாங்கள் திருந்தவே மாட்டோம், நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். சரியா? கடைசியாக ஞாபகம் வந்துச்சு, இதை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன்.